Hi friends, welcome to our channel. நாம இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் அப்படினா லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி ஒரு லைட்டிங் சம்பந்தப்பட்டான ஒரு ப்ராடக்ட் தான். அதுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட் நினைக்க வேண்டாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு வீடியோ லைட்டை பற்றி பார்த்துருப்போம். வீடியோ மட்டும் கிடையாது, வீடியோ அண்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு சேர்த்து ஒரு லைட்டு காம்போ பேக்கோட நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு லைட்டிங் ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்டா அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட் கிடையாது இதுவும், ஆனால் பட் லைட்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான். அப்படி என்ன ப்ராடக்ட்டா வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் சொன்ன ப்ராடக்ட். வாங்க ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ப்ராடக்ட் சின்னதாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன சின்ன ப்ராடக்ட் இவ்வளோ பெருசாகிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க ஃபோல்டிங் டைப் ரிஃப்ளெக்டர். அதாவது இதுவும் பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். இது மேக்ஸிமம் எல்லா வீடியோஸ் எடுக்கிறவங்களுக்கு தெரியும். பட் என்னென்னா இது கொஞ்சம் ஸ்பெஷலான ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். இது பகலில் நம்ம அவுட்டோர் ஷூட்டிங் போகிறோம் அப்படின்னா எப்படியுமே இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்டர் இல்லாமல் நம்மளால் வீடியோ எடுக்கிறது ரொம்ப ரேர் தான். ஏன்னா அப்படி எடுத்தாலும் அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்குமான்னு சொல்ல முடியாது. நமக்கு லைட்டிங்ஸ் தான் தேவைன்னு அப்போ அவசியம் இல்லை. ஏன்னா பகலில் ரொம்ப முக்கியமானது நமக்கு இந்த ரிஃப்ளெக்டர் தான். ஏன்னா சன்லைட்டை நம்ம வீடியோவுக்கு நம்ம வாங்கி கொடுக்குறதே பார்த்திங்கன்னா இந்த ரிஃப்ளெக்டர் மட்டும்தான். ஏன்னா இது அவ்வளோ ஒரு சூப்பரான ப்ராடக்ட். இது சின்ன ப்ராடக்டாக தான் இருக்கும்னு நான் நினச்சி ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசானில். பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்க, நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ கிளார் கொடுக்குது அப்படின்ட்டு. செம்மையான ப்ராடக்ட்டுங்க, செம்மையான ப்ராடக்ட். சீரியஸாகவே நல்லா இருக்குது. நான் என்னென்னா அடுத்த ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணும்போது நான் சொல்லிட்டு இருக்கேன், ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அருமையாக இருக்குது அப்படின்ட்டு. எதனால ஒவ்வொரு ப்ராடக்ட் நான் செக் பண்ணி, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க, அதை பார்த்துட்டு அவங்ககிட்ட கேதர் பண்ணிட்டு தான் நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணி வாங்குகிறேன். சும்மா எதுவும் நான் வாங்கலை. பட் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நான் யாரும் ஆர்டர் பண்ணி வாங்கணுமா நான் பார்க்கல. இது எனக்கு தோணுச்சு இது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ச்சஸும் தனித்தனியாக இருக்குது. இது ஒவ்வொரு இன்ச்சஸும் தனித்தனியாக இருக்குது. இன்ச்சஸ் ஸ்கொயர் ஃபீட்ஸ் கணக்கு, அதாவது ஸ்கொயர் ஃபீட்டில் இன்ச்சஸ் கணக்கு தனியாக இருக்குது. ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட், நல்ல ப்ராடக்ட். ஏன்னா நீங்கள் ஒரு தர்மாக்கோல் வாங்கிட்டு நீங்கள் பைக்கில் போகணும், ஒரு வீடியோ எடுக்கணும், இல்லை வெளியில் எங்கேயோ கொண்டு போகணும் அப்படின்னா உங்களால் கொண்டு போகிறக்குள்ளே அது உடஞ்சி போயிடும். அப்போ நம்ம லைட்டிங்ஸ்லாம் நம்ம சரியாக கிடைக்காது. பட் இது அப்படி கிடையாது. நம்ம எப்படி வேணால் ஃபோல்டிங் பண்ணி இந்த மாதிரி சின்ன பேக்கேஜ் அவங்களே கொடுக்குறாங்க. சூப்பரான ஒரு அழகான பேக்கேஜ் இருக்குது. இந்த பேக்கேஜ்க்குள்ள அழகாக நம்ம போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம், எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகேங்களா? இது நைட் டைமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா நம்ம லைட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறோம். பட் அந்த லைட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட்டரில் ரொம்ப அவுட்டராக போகுது. அப்படிங்கும்போது அதை நம்ம கரெக்டாக நம்ம ஃபேஸுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு இந்த ரிஃப்ளெக்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சீரியஸாக சொல்கிறேன், வீடியோ எடுக்கிறவங்க, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்டர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு அருமையான ப்ராடக்ட்டை பற்றி பார்த்தோம். இன்னும் நிறைய ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம் வரப்போகிற வீடியோஸில். பட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் அமுக்குங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும். பட் இன்னொரு விஷயம், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் தப்பாக இருந்தாலும் என்ன கழுவி ஊற்றுறதாலும் ஓகே, நீங்கள் பண்ணலாம். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸை நான் கரெக்ட் பண்ணி போடுறதுக்கு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒவ்வொரு ஷேரும் பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கேன். இன்னும் நிறைய வீடியோஸை பற்றி போடணும், நிறைய ப்ராடக்ட்ஸை பற்றி கேதர் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், அன்பாக்சிங் வீடியோவாக போடுவேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டெக்னிக்கல் வீடியோஸும் இருக்குது. பட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. எங்களோட ஒரு பெரிய சப்போர்ட் தான் நம்ம சேனல் இன்னும் பெரிய லெவலில் போகணும். சேனலுக்காக மட்டும் கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்களை யாரையும் நான் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, வியூவர்ஸ்ன்னு நான் சொல்லவே மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸாக தான் நான் சொல்லுவேன். அப்படி தான் நான் பார்க்குறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.